அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமாகவும் இங்க இந்த குருவியோட ரெக்ரூட்மெண்ட் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவோம். டென்டேட்டிவா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆரம்பிக்கும். அதுக்குள்ள இங்க வந்து நம்ம இருக்கிற இந்த மில்லரோட உற்பத்தி எப்படி இருக்கு? நிறைய மில் பல 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 நாளா ஒரு 7 8 மாசமா சில நெல்மணிகள்லாம் ரொம்ப நாளா வந்து வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து அரிசியா மாற்றி ஆலையில கொடுத்து இப்போ பிரைவேட் மில் இருக்கும். இந்த மில்ல இருந்து நிவேதா மில் வந்திருக்கும். இங்க மில்ல ஒன்று மீட் பண்ணி பேசினேன். இங்க இருக்கிற ஹல்லிங் பண்ண ஆலை அரவு பண்ண நெல்லெல்லாம் அரிசியெல்லாம் மற்ற இடங்களுக்கு குடோனுக்கு அனுப்புறதுக்கும் இங்க இருக்கிற நெல்மணிகள் பொறிக்கக்கூடிய நெல்மணிகள்லாம் பதிலாக ஹல்லிங் பண்ணுறதுக்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், நம்மளோட மில் டிபார்ட்மெண்ட், பிடிசி குடோன் சம்மந்தமாக எல்லாத்தையும் பேசுறதுக்காக வந்திருக்கோம். எல்லா இடங்கள்லையுமே என்னெல்லாம் குறைகள் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம டிபிஎஸ்சியோட எப்படி செயல்பாடு எப்படி இருக்கு, என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் தேக்க நிலை இருக்கு, எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா இடங்கள்லையுமே அக்ரிகல்ச்சர்லேருந்து எங்களோட வேலை டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹல்லிங் ஏஜென்சிலேருந்து எங்களோட ஓன் என்வாரன்மெண்ட் இருக்குங்க. பிரைவேட் ஹல்லிங் மில் 24 இருக்கு. இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம துரிதமாக சிறப்பாக மேனேஜ் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு மூலம் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த டெல்டா மாவட்டங்கள் எப்பவுமே இந்த சீசன் வரும்போது மழை நினைஞ்சிருச்சு, விவசாயி கொண்டு வந்திருக்காங்க, மழை நினைஞ்சு போச்சு, இடம் கொடுக்கல, அது இதை வந்து ப்ரொக்யூர் பண்ணலை, இடம் பண்ணி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. இந்த தடவை அதெல்லாம் இது வரக்கூடாதுங்கிறதுனால கடந்த 2 3 மாசமாவே நான் இந்த 3 இடங்கள்ல போயிருந்தேன். எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் வந்திருந்தேன், நாகப்பட்டினம் போனோம். எல்லா மாவட்டமும் போய் பார்த்து செக் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ திருவாரூர் மாவட்டம் வந்திருக்கேன். எல்லா இடங்கள்லையும் டிபிசியில் வந்தால் ஃபார்மருக்கு நெல் கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஃபார்ம் கொண்டு வர நெல்லை எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப நேரம் காக்க வைக்காம அதை உலர வச்சு அதுக்குண்டான மாய்ச்சர் லெவல் ஈரப்பதம் அது வந்த உடனே அதை கரெக்டாக உடனே தூசியெல்லாம் பண்ணி இங்கெல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல இங்கேயும் இங்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த சீசன்ல ஒரு 141 டிபிசி திறந்து வச்சிருக்கோம் இந்த சீசனுக்காக. இன்னும் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 டிபிசி ஓப்பன் பண்ணுறதுக்கு பேசிட்டு இருக்கோம். எல்லா டிபிசிலையுமே கிட்டத்தட்ட 191 டிபிசி வரும் இந்த சீசன் செப்டம்பருக்குள்ள. மேற்கொண்டு அதிகமாக தேவைப்பட்டா இன்க்ரீஸ் பண்ணுவோம். 191 டிபிசி சென்டர்ஸ்லையும் எங்கெல்லாம் விவசாயிகள் வந்து நெல் கொடுக்குறாங்களோ அந்த நெல்லை ரொம்ப ஈரப்பதம் எக்ஸாம் மழைகளை பெஞ்சிருக்கு, ஈரமாக இருந்தால் கூட ஈரமான நெல்களை நம்ம அக்ரி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம், விவசாயம் வேளாண்மை பேசியிருக்கோம். அவங்கள்ட்ட வந்து அந்த நெல்மணிகள் ஈரமான 22% மாய்ச்சல்ல ஈரப்பதமாக வந்ததுன்னா அதை உடனே ட்ரை பண்ணி இந்த ட்ரையர் லெவலில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும். அடிப்படையாக என்ன பண்றோம்னா இந்த கடந்த காலங்களில் வரும்போதெல்லாம் அதிக ஈரப்பதம் உள்ள நெல்லை உடனே நம்ம மூட்டை பிடிச்சிடுறோம், பேக் பண்ணி வச்சிடுறோம். அந்த பேக் பண்ணிக்கிற நெல்மணிகள் தான் நம்ம குடோன் வரைக்கும் அதை இந்த மாதிரி ஹல்லிங் ஏஜென்சி கொடுத்து அரவு பண்ணும்போது குவாலிட்டி மோசமான குவாலிட்டியாவோ கலரான ரைஸாக வருது. அதெல்லாம் சீர்படுத்துங்கிறதுனால அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம், விவசாயம் பண்ணி சொல்லியிருக்கோம். நம்மளோட டிபிசி சென்டர்லையும் சில முன்னேற்பாடு பண்ணுறோம். இங்கெல்லாம் ஈரமான நெல்லுகள் வருதோ ஈரமான நெல்லுகளை கொண்டு வந்து உடனே அங்கே இருக்கிற ஓப்பன் கிடங்களை காய வைக்கிறது, இயற்கையா உலர வைக்கிறது, உலர் கலங்கள்லாம் அக்ரி டிபார்ட்மெண்ட் மூலமாக பண்ணி வச்சிருக்கோம் ஏற்பாடு. சப்போஸ் ரொம்ப ஈரமாக இருந்தால் கூட உடனே அந்த இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். நிறைய ஃபார்மர்ஸ் வருவாங்க. இப்போலாம் மிஷின் டாப்பிங் இருக்கு, மிஷின் அறுவடை இருக்கு. மிஷின் அறுவடை ஒரே நாட்கள் 2 3 நாட்கள் நிறைய ஃபார்மர்ஸ் நெல் கொண்டு வரும்போது அதை மெக்கானிக்கல் கிளீனிங், அதாவது ட்ரையர்ஸ் மூலமா ட்ரை பண்ணி 2 3 மணி நேரத்துக்குள்ள ட்ரை பண்ணி அதை உடனே சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம். சில நாட்கள்ல வந்து என்னதான் ட்ரை பண்ணா கூட அந்த 17% 60 to 70%க்குள்ள அந்த ஒரு மாய்ச்சலுக்கான ஈரப்பதத்தை நிலைநாட்டினா மட்டும்தான் நம்ம தரமான அரிசியை நெல் எவ்வளவு தரமா இருக்கோ எவ்வளவு அந்த ஈரப்பதம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸும் அவுட்புட்டும் மக்களை சென்றடையும் பிடிசி கூட நல்லபடியா இருக்கும்னு சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம நெல் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஓனர்ஸுக்கு கூப்பிட்டு பேசிட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பேசியிருக்கோம், ஃபாலோ பண்றதுக்கு அதுக்கு சமமாக வந்துருக்கு. நெல் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு அந்த நெல்லை பாதுகாப்பதற்கான குடோன்கள் வந்து அதிக அளவுல இல்லாத ஒரு காரணம் இருக்குன்னு விவசாயிகள் குற்றம் கேட்பாங்க. ஏன்னா திறந்த வெளி சேமிப்புடங்கள் அதிகமா இருக்க தவிர நெல் மூடப்பட்ட சேமிப்புடங்கள் குறைவா இருக்கு. அதை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அதாவது நம்ம 2 விதமா பார்க்கலாம்.
இப்போ சில வருஷங்களை பார்க்கும்போது கடந்த 2023, 24, 24, 25, 26 வரும்போது 40 லட்சம் மெட்ரிக் டன் லெவல்ல தான் நம்மளோட பேடியோட ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. இந்த ஆண்டு அதாவது மழை கொஞ்சம் அதிகமா இருந்தது, ஈரப்பதம் நல்லா இருக்கு, போர்வெல் மூலமாக சில விவசாயம் நிறைய பேர் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 60 to 65 லேக் மெட்ரிக் டன்ல சாகுபடி எதிர்பார்க்கும். அதனால திடீர்னு இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கிறதுனால, அதிகப்படியான நெல் வார்த்தை இருக்கிறதுனால எங்கெல்லாம் ஓப்பன் பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வெறும் ஓப்பனா இல்லாம முறையான பாலித்தீன் சிசி பிபி பேக்ஸை போட்டு அங்கங்க ஸ்டோரேஜ் பண்றோம். இந்த ஸ்டோரேஜ் பண்ணதை கரெக்டான முறையில் அங்கங்க அறவை கொடுத்து ஃபாலோ பண்ணிருக்கோம். சஃபிஷியண்டான ஜென்ரலா ரெண்டு சொல்லுவோம். டிபிசி சென்டர் போகும்போது டிபிசி ஓப்பனாக தான் நெல் இருக்கும். ஏன்னா மக்கள் விவசாய ஃபார்மர் கொண்டு வராங்க. அது கொண்டு வந்ததை அவங்க ஈரப்பதமா சம்டைம் கட் பண்ணி கொண்டு வருவாங்க, அல்லது மிஷின் கட்டிங் மூலமா பண்ணி வரும்போது கொஞ்சம் ஈரமா இருக்கும். அதை நம்மளோட 16-17% மாய்ச்சல் ஈரப்பதத்தை அவங்க வெயில்ல காய வச்சிருப்பாங்க. சில விவசாயிகிட்ட சொல்லி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லி அதை ட்ரையர்ல போட்டு அதை அந்த ஈரப்பதத்துக்கு உண்டான மானிட்டர் லெவல் கொண்டு வந்து அதை ஹெல்ப் பண்றாங்க. டிவிசி பொறுத்த வரைக்கும் விவசாயி கொண்டு வர்றது மாய்ச்சல் கரெக்டா இருந்தால் உடனே எடுத்துக்குவோம். சில நேரம் உலர வைக்கணும், காய வைக்கணும் தெரிஞ்சு அவங்களும் விவசாயிகளே அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களும் காய வச்சு கொடுக்குறாங்க. காய வச்ச உடனே அது மாய்ச்சல் அப்பப்போ செக் பண்ணி உடனே எடுத்துக்கிறோம். எங்கேயும் பெண்டிங் இல்லை. ஸ்டோரேஜுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சார் 5 லட்சம் மூட்டைகள் வந்து திருவாரூர் மாவட்டத்துல அதாவது விவசாயிகள் இருந்து கொள்முதல் பண்ணி அதனால இங்க வேலை பார்க்குறவங்க வரக்கூடிய நெல்லை வந்து அவங்களால எடுக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல நான் அகற்றினாதான் வர விவசாயிகள் நெல் எடுக்க முடியும் சூழ்நிலை இருக்கு. போன மழை அப்பப்ப பேஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு துளி பட்டா கூட உங்களுக்கு இதாயிரு. வெயில் நல்லா அடிக்குது. ஒன்றும் ஆகாது. விவசாயிகளுக்கு தெரிஞ்சதுதான். நமக்கும் சில விஷயம் அவேர்னஸ் தேவை. நெல் வந்து ஒரு இடத்துல காய வச்சிருக்கு, ஓப்பனா வச்சிருக்காங்கன்னா நெல் மூட்டையா வந்து நெல்லா இருந்தாலும் அது நெல் 10 நாள் 15 நாள் 1 மாசம் 2 மாசம் கவனிப்பாரட்டு கிடந்தா மட்டும்தான் அது வந்து நெல் முளைக்குமே ஒழிய, இன்னைக்கு மழை பெஞ்சா நெல் ஈரமானா கூட உடனே அடுத்த 2 3 நாளுக்குள்ள காஞ்சிடும். அப்படி காயாட்டாலும் ட்ரையர்ல போட்டு எடுத்துட்டு போய் ட்ரையர்ல போட்டு அதை காய வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 5 லட்சம் மெட்ரிக் டன்ல 5 லட்சம் மூட்டை இருக்குங்க. யூஸ்வலா எங்கெல்லாம் அதிகப்படியான மூட்டைகள் இருக்கோ இந்த போன சீசன்ல போன கடந்த ஆட்சி காலங்கள்ல 7-8 லட்சம் மீட்டர் போன செப்டம்பர்ல இருந்து ஒரு 7-8 லேக் மெட்ரிக் டன்ல இந்த பர்டிகுலர் டெல்டா மாவட்டம்ல மட்டும் தேக்கமா இருக்கு. அதுக்கு நான் முன்னேற்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர்கிட்டையும் பேசியிருந்தோம். பழைய அரிசிகள் பழைய நெல்மணிகளை எங்கெல்லாம் தேக்கமா இருக்கோ அதெல்லாம் ஹல்லிங் பண்றதுக்கும் அதை ஸ்டோரேஜ் பிளேஸுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி எங்க தேக்கம் இல்லாம கூடிய சீக்கிரம் நெல் ஒரு ஊழல் இல்லாம வந்து ஆட்சி இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம கார்பரேஷன் சேர்மன் உமாநாத் வந்து 1500 கோடிக்கு டெண்டர் எடுத்துட்டு அதுல வந்து L1 1.5% கமிஷன் வாங்கியிருக்கா சொல்லி நேற்று கலப்பு சங்கம் சொல்லியிருக்காங்க. அது பத்திரிகை நம்பர்கள்லாம் தெரிஞ்சதுதான். பத்திரிகைங்கிறது ஒரு ஒரு ஓப்பனான டிபேட்டான ஒரு யாரும் எனக்கு கருத்துக்களே சொல்லலாம். ஆனா ஃபோரம்னு வரும்போது அதுக்கு நான் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபையோ பேப்பர்ஸோ கொடுக்கும்போது நம்ம முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பா ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுவோம். நம்ம முதலமைச்சர் எப்போ சொன்னதுதான் அசம்பிளி கூட பேசியிருக்காரு. நம்மளோட கவர்னர் உரைக்கு பதில் சொல்லும் தீர்மானத்தை சொல்லியிருக்காரு. போல இல்லாத ஆட்சியும் கமிஷன் ஆட்சியும் கமிஷன் கரப்ஷன் எல்லாமே அவாய்ட் பண்றதுக்காக எல்லா முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். பார்ட்டி ஃபண்டோ மினிஸ்ட்ரி ஃபண்டோ எதுவுமே இல்லைன்னு தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது பிறகு நாங்களும் எல்லா இடங்களையும் இதே பயனை தான் கொண்டு வரோம். இதுதான் எல்லாரும் பேசுவோம் சொல்லுவோம். எல்லாருமே சொல்லியிருக்காருன்னா அவர் கொடுத்த லிஸ்ட் தானா தகுந்த மாதிரி நடவடிக்கை கண்டிப்பாக அதாவது பத்திரிகை துறைங்கிறது கான்ஸ்டியூஷன் பிரகாரம் யாரும் இந்த கருத்துக்களே சொல்லலாம். இந்த கருத்துக்களுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்போது கண்டிப்பாக மறுக்கிறமா மறுக்கலையா இல்ல, மறுப்பதும் மறுக்காததும் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் பண்ணுவோம். விசாரணை பண்ணுமா ஆனா அது தமிழ்நாட்டுல அந்த 2% மார்க்கெட்டிங் ஃபீ நம்ம வாங்குறது. இதனால என்ன காரணம், எதுக்காக நம்ம அது பண்ணணும்? ஏன்னா 4 நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து துறை ரீதியாக 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து மீட்டிங் போட்டோம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், உங்களோட துறையை சேர்ந்து மீட்டிங் போட்டோம். அதுலயும் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து நாபார்டு வந்து வந்திருந்தாங்க, என்சிசி வந்திருந்தாங்க, எல்லா துறையும் வந்திருந்தாங்க, பேசிட்டு எஃப்சிஐ டிபார்ட்மெண்ட் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறோம். அவங்களும் இந்த சொன்ன 2% சொல்லியிருந்தாங்க. டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் எது பெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அவங்க முதலமைச்சர் கேட்டுட்டு கண்டிப்பாக 40 ரூபா வந்து நெல் வந்து இப்ப இப்பயும் அந்த 40 ரூபா வந்து
எந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் இருக்கும்? இடங்கள்ல 50 ரூபா வரைக்கும் அங்க ஏதாவது கூட நிறைய இருந்திருக்கும். நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் நான் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போறேன், பல மக்களை சந்திக்கிறேன். கடைநிலை ஊழியர்ல இருந்து இருக்கிற ஒரு விவசாய பணி வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் பேசுறேன். எல்லா இடங்களையும் நீங்க சொல்ற அந்த 30 ரூபா 40 ரூபா இல்லை. நான் கூட நேற்று பேசும்போது போயிட்டு வந்தேன். நேற்று நம்ம சென்னை பகுதியிலையும் பார்த்தேன், எல்லா மாவட்டம் பார்க்குறேன். மோரோவர் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா அமைச்சர்களும் ஃபோன் நம்பர்ஸையும் நம்ம பப்ளிக்காக கொடுத்துருக்கோம். எனக்கும் நிறைய பேர் ரேஷன் ஷாப்லேருந்து கால் பண்ணுறாங்க, டிபிஎஸ்லேருந்து விவசாயி கூப்பிட்டாங்க. நேற்று கூட டிபிஎஸ் விவசாயி கூப்பிட்டாங்க. இந்த மூட்டைக்கு 4 ரூபா 40 ரூபா 50 ரூபா எங்கேயுமே இல்லை, அதெல்லாம் அகற்றப்பட்டது. நான் சம்மந்தப்பட்ட டிபிஎஸ்சில் பேசும்போதும் சரி, அங்கே இருக்கிற கூலி இதில் கூட பேசுகிறேன். அவங்ககிட்டயும் அவங்க சொல்லி வாங்கலாம் சொல்லி கொடுத்துருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா நேரம் ப்ரொடெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க, எங்கேயும் வாங்குறது இல்லை, எங்கேயுமே இல்லை. நீ வருங்காலம் இன்னும் ஸ்ட்ரிக்டா சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். முடிஞ்ச வரை என்ன பேசுறாங்க வாங்கிட்டு இருக்காங்க சார். இப்போ இதான் சொல்றாரு இல்லையா, அவதான் சொல்றாரு. அதை மேற்கொள் காட்டுங்க, இந்த டிவிஷன் நான் பேசி என்னன்னு செக் பண்ணிக்கிறேன். பெட்ரோல் டீசல் விலை இது அதிகமா இருக்கு, பற்றாக்குறை இருக்கிறதால நம்ம பிஎம் கவர்னர் எல்லாம் வந்து இந்த கான்வாய் வாகனங்களை குறைச்சிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம தமிழக முதலமைச்சர், இப்போ நம்ம அமைச்சர் எல்லாமே கான்வாய் நேற்று என்ன ஆச்சுன்னா, இங்க திருவாரூர்ல அமைச்சர் சர்வீஸ் போன கார்ல வந்த கான்வாய் கார் மோதி இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க பரிதாபம் அடைஞ்சு இப்போ சப்மிட் ஆயிருக்காங்க. சர்வீஸ்ல கான்வாய் வாகனங்கள் குறைக்கிறது எந்த ஒரு இஷ்யூ நம்ம பப்ளிக் சர்வன்ட் மினிஸ்டர்ஸுங்க வந்து எம்எல்ஏவும் பப்ளிக் சர்வன்ட்ஸ் தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் குறைகளை கேட்டிருக்கிறோம், எல்லாரோட குறைகளையும் கேட்கிறோம். இந்த மாதிரி சில இஷ்யூஸும் கேட்டோம்னா அது உடனே ஸ்டெப்ஸ் எடுத்து நீ வருங்காலங்கள்ல அதுக்கு உண்டான செயல்பாடுகள் இருக்கு. சார் குறுவை தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க சார். குறுவையே பண்ணாத விவசாயிகளுக்கு என்ன சார் பண்ண போகுது? ஏன்னா குறுவை ஆழ்குழாய்க்கு வச்சா பண்ண முடியும், மேட்டூர்ல தண்ணிங்கிறது வாய்ப்பு இல்லை. அடுத்த ஒரு போகங்கிறதே ஆண்டம் மழை கொடுத்தாதான் உண்டுங்கிற சூழ்நிலை நிலவுது. குறுவையே பண்ணாம இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கும். குறுவை தொகுப்பு பண்ண முடியல வேற கிராப்புக்கு போயிடுறாங்க. இந்த விவசாயிகளும் தண்ணி வேணும் சார், எந்த கிராப்பா இருந்தாலும் அவங்க உடனே என்ன பண்றாங்க, சரி நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம், இந்த நெல் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரீஜன்ல மட்டுமே திருவாரூர் 24,000 ஆழ்துளை கிணறுகள் இருக்கு. அந்த கிணறு மூலமா சாகுபடி பண்றாங்க. சில விவசாயிகள் மற்ற கார்புக்கு போறாங்க, சில விவசாயிகள் மற்ற வேலையிலும் பாக்குறாங்க. வந்து சிஎம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க பயிர்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு தண்ணி வந்த பால்ல மோட்டரால் தண்ணி வைக்க முடியல, பாலமா வெடிச்சிருக்கு சொல்லி விவசாயி மின்சாரம் முறையா வழங்கப்படணும், சரியான மின்னழுத்தத்தை கொடுத்தா. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம மாண்புமிகு அமைச்சர் வந்து மின்துறை அமைச்சர் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வெகு சீக்கிரமாக ஒரு 2-3 நாட்கள் அதுக்கான தீர்வுகளை கண்டிப்பா. தனியார் அரவை மில் உரிமையாளர்கள் தரமற்ற நெல்லை கொடுத்து தரமான அரிசியை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே நீங்க போன குருவையில் வந்த நெல், அந்த நெல்லு தான் முக்கியம். வீணா போன நெல்லை கொடுத்து தரமான அரிசியை கொடுக்கணும் கட்டாயப்படுத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்கு? பசங்களா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அதான் இந்த ஆலையில நம்ம அதுக்கான பேட்டியும் இருக்கு. அதுக்காக தான் இந்த பிரைவேட் மில்லுல மீட்டிங் போடுறதுக்கு காரணம் அதனாலதான். பழைய நெல்மணி எப்படி வந்ததுன்னா, ஏன் அது வருதுன்னா, பழைய குருவையில ஈரமான நெல்லை பிடிச்சிருக்கோம். ஈரமான நெல்லை வந்து ஹல்லிங் கொடுக்கும்போது ஒரு 15 to 16% டிஸ்கலர்ட், அதாவது கருப்பு அரிசியில வரும். அதுல இவங்களுக்கு லாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை காம்பன்சேட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கேன். இனி வருங்காலங்களில் அக்ரி டிபார்ட்மெண்ட்டும் சரி, நம்மளோட துறை சம்பந்தப்பட்ட விவசாயிகளும் சொல்லியிருக்கோம், டிபிஎஸ்சியில சொல்லியிருக்கோம், எந்த அளவுக்கு தரமான ஒரு நெல்மணிகளை நம்ம ஸ்டோர் பண்றோமோ அந்த பர்டிகுலர் ஈரப்பதத்துல, அந்த நெல்மணி என்னைக்குமே இனிமேல் வருங்காலங்கள் எந்த ஒரு பிரைவேட் மில்லு கொடுத்தாலும் தரமான அரிசி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லாம் வந்து ஒவ்வொரு சூழல்லையும் கிலோவுக்கு 1 ரூபான்னு கமிஷன் வாங்கினா பார்ட்டி ஃபண்ட் மினிஸ்டர் ஃபண்டெல்லாம் இருக்கும். சில மில்லில் வந்து மினிஸ்டருக்குன்னு பார்ட்டி ஃபண்டு கொடுப்பாங்க. சில மில்லில் இருந்து எம்எல்ஏ ஃபண்டுன்னு போயிடும். சில மில்லில் இருந்தெல்லாம் மினிஸ்டர் ஃபண்டு போயிடும். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா மினிஸ்டர் இருக்காது. இதில் தெளிவான பார்வையில் எல்லா மில் ஓனர்ஸும் பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி டிஸ்கலர்டு, இந்த மாதிரி கருப்பரிசிகள், இந்த மாதிரி தரமில்லாத நெல்மணிகளை ப்ரொக்யூர் பண்ணும்போது தான் அந்த ப்ராசஸ் வருது. அதை வராத அளவுக்கு முன்னேற்பாடா ப்ரொக்யூர் பண்ண சொல்லியிருக்கோம். இனி வருங்காலங்களில் இது சிறப்பாக இருக்கும். சார் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஒரு தமிழரை நியமிக்காம ஆந்திராவில் இருக்கிற கர்நாடகாவில் தொழில் பண்றவர் நியமிச்சிருக்காங்கன்னு இங்க உள்ள உங்க கூட்டணி கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுத்த இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலரோட இன்னைக்கு பரிசீலிக்கன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல யாருமே இல்லையா சார்? அதாவது நான் ஒரு விஷயம் எப்பவுமே அதில் கருத்து சொல்ல விரும்புவேன். என்னன்னா, இப்போ தமிழகத்துல நம்ம மாண்பு முதலமைச்சர் ஒரு சார்பா ஒரு அமைச்சரவை, ஒரு அரசாங்கம் இருக்கு, அமைச்சர் இருக்கு, இதில் நாங்களாம் இருக்கோம். எங்களெல்லாம் தமிழா, தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா, அந்த ஜாதியோ மதமோ கலரோ பார்த்து எங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க.
ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவர் தேர்ந்தெடுத்து இந்த எம்எல்ஏ இவர் வந்து நல்ல மக்கள் சர்வீஸ் பண்ணுவார் நோக்கத்தோடு செய்வார். அதே போல அமைச்சரை வைக்கும் போதும் அவர் எந்த ஜாதி பாகுபாடு பார்த்தெல்லாம் கலர் வைக்கிறது. அவரை பொறுத்தவரைக்கும் இந்த அமைச்சர் இந்த துறைக்கு நல்லா செயல்படுவார் அவர் தேர்ந்தெடுத்து நியமிக்கிறார். அதே போல ஒவ்வொரு துறைகளும் செக்ரட்டரிஸ் அப்பாயின்ட் பண்றாரு. ஒவ்வொரு துறையும் அவரை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு இந்த துறை சிறப்பாக இருக்கும், சிறப்பாக செயல்பாடு இருக்கும் பண்றாரு. அதே போலதான் இந்த பிரதிநிதிகளும். இல்ல சார், நீங்க எல்லாம் தமிழ்நாடு பிரதிநிதி அதான் டெல்லிக்கு போறவர் அதான் தலைவர். ஒரு தலைவர் என்பவர் எங்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையும் இந்த வேலைகளும் இவருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு பாக்குறாரு ஒழிய நீங்க சொல்ற மாதிரி கர்நாடகாவா, ஆந்திராவா, தெலுங்கானாவா, டெல்லியான்னு பார்த்துக்கணும். தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னெல்லாம் கிடைக்கும், தமிழ்நாடு இப்ப முன்னேற்ற கொண்டு போலாங்கிறதுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறார். அது நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களோட நல்ல விஷயங்களுக்காகவும் கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிக்காக தான் பார்க்க முடியும். நம்ம கலர் பிரிக்க கூடாது. எல்லாருமே இந்தியன் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு என்ன பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுங்கிறத நம்ம முதலமைச்சர் சிந்திக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் அப்பாயின்ட் பண்ணி பண்றாரு. ரிசல்ட்டை தான் பார்க்கணும் போதே அப்பாயின்ட் பண்ணும் போதே மதம், ஜாதி, மொழி இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம அடுத்த மூவ்மெண்ட் ஆக முடியும். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒன்னே தமிழ்நாட்டில் இருக்கிற பல கடன்கள் தேர்வு கொடுக்கணும். இங்க இருக்கிற மக்களுக்கு எப்படி கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் கொடுக்க முடியும், எப்படி டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் கொடுக்க முடியுங்கிற தலைவர் ரொம்ப உன்னிப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் அது நம்ம சப்போர்ட் சமா இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். மதிமுகவிலிருந்து 2 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்தா நேரடியா அந்த இடத்துல வந்து நான் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்றதாக விஜய் சொன்னதாக வைகோ சொல்லியிருக்காரு. இது குதிரைப்பேர் நடத்துவதாக சொல்லி எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து பத்திரிகை செய்திகள் தான். பத்திரிகை செய்தியில பாக்குறோம். இந்த தலைவர் அவர்கள் முதல்ல சட்டமன்ற அலுவலர் சொன்னாரு, இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அரசாங்கம் குதிரை வேகத்தில் செல்லும் அரசாங்கம் தான் சொல்லியிருக்கோம். நம்ம போன தடவை அசம்பிளியில் பேசும்போது கூட நம்ம மாண்புமிகு ஸ்பீக்கர் சார் சபாநாயகர் சொல்லியிருக்காரு, குதிரை கழுதைகள் எல்லாம் எங்கேயுமே வேற கிடையாது. இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அமைச்சர் அரசாங்கம் குதிரை வேகத்தில் சிறப்பாகவும் மக்களுக்காக டிரான்ஸ்பரண்டா செய்யும் அரசாங்கம் சொல்லியிருக்காரு. அதுல முனைப்பாகவும் துரிதமாகவும் சரி. ராசிமணல் பகுதியில் அணை கட்டுறது அப்பயே காமராஜ் அடிக்கல் நாட்டினாரு. அதுக்கு பிறகு யாருமே ஸ்டெப் எடுக்கல. அதே சமயத்துல இந்த அரசாங்கம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல அணை கட்டினா கர்நாடகம் யூஸ் ஆகும், தமிழ்நாட்டு யூஸ் ஆகும்னு ஒரு தமிழ்நாடு சார் பேசியிருந்தாரு. சில மற்ற அரசியல் பேசியிருக்காங்க. அங்க ஸ்டெப் எடுத்து மேகதூதை கட்டாம இங்க கட்டி பண்றதுக்கான சம்பந்தமான விஷயங்களை நீர்வளத்துறை அமைச்சர் பேசியிருக்கோம். இப்ப இன்னொரு இந்த 2ஆம் தேதியில இருந்து இந்த ஜூலை 2ல இருந்து ஜூலை 22க்குள்ள ஒவ்வொரு துறை சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டங்களையும் முன்னேற்பாளையும் முதலமைச்சர் தலைமையில இருக்கு. அடுத்த பட்ஜெட் செஷன்ல வரும். அதுல இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க சொல்ற கருத்துக்களையும் ஒரு பாயிண்டா வச்சிருந்து வருங்காலங்கள்ல நடவடிக்கை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால வந்து அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க. நம்ம தண்ணியை வந்து ஒதுக்கணும் ஆணையம் சொல்லியுமே இதுவரையும் நடவடிக்கை இல்லை. பட் நம்ம தமிழக அரசு இதுக்கான எந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுத்துருக்கு? அதுதான் நம்ம தலைவர் போன தடவை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரிதான் மேகதாதுக்கும் தீர்மானம் கொடுத்துருக்கோம். வருங்காலங்கள்ல ஒவ்வொரு துறைகளையும் ஒவ்வொரு சிறப்பான சேவைகளையும் மற்ற மாநிலங்களும் எல்லா ப்ராசஸும் கண்டிப்பா சிறப்பாக இருக்கும். அமைச்சர்கள் வந்து விவசாயிகளை நேரில் சந்திக்க சொல்லி இப்ப வேளாண் துறை அமைச்சர் இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. விவசாயம் அவ்வளவு பாதிக்கப்படுது. இது வரைக்கும் வேளாண் துறை அமைச்சர் இங்க வரவும் இல்லை. நீங்க விவசாயத்துறை அமைச்சர் இப்ப நீங்க வந்துறீங்க, 2 பேர் தான் வந்திருக்காங்க. அப்படி இல்ல, விவசாயம் சந்திக்கலங்கிறாங்க. நான் போன தடவை கூட விவசாயம் சந்திக்காம இல்ல, எல்லாருமே நானும் விவசாயம் சந்திக்கிறேன். அதாவது ஒரு துறை அமைச்சர் தான் பார்க்கணுங்கிறதே இல்லை. இப்ப வந்து நம்ம நண்பர் நம்ம மாண்பு அமைச்சர் வந்து வினோத்தை போட்டிருக்கோம். அவர் வந்து அந்த மாவட்டத்தை இன்சார்ஜா போட்டிருக்கோம். அவர் மட்டும் இல்ல, அந்த எல்லா அமைச்சர்களும் துறை ரீதியான மீட்டிங் மட்டும் இல்லாம எல்லா விவசாயியை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். ஜேடி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டுருக்கோம். எல்லா துறைகளும் எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றோம். யாரையும் தவிர்த்து இங்க அரசியல் பண்றதோ போவோ இல்லை. எல்லா மக்களும் சந்திக்கிறோம், பேசுவோம். டிஎன்சிசில உள்ள குடவுல மட்டும் தானே நல்லா சேமிச்சிருக்கீங்க. மார்க்கெட்டிங்ல எவ்வளவு குடவுகள் இருக்கு, அதை 2 கம்பைன் பண்ணி அதை வச்சோம்னா பாதுகாக்க இதுதான் சொல்ல வந்து இங்கே